ஆபீஸ்ல உங்களுக்கு என்ன வேலை? பிஆர்ஓ சார். யார் வந்தாலும் எழுந்துச்சு கேட்டு தான் பேசுவீங்களா? இல்ல சார். பின் அவரை பார்த்தும் ஏன் கையை கட்டினீங்க? உத்தியோகத்துக்கு மரியாதை கொடுக்க போயா. என்ன நினைச்சிட்டு இருக்கனே? அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வான்னு சொன்னேன், எழுதி கொடுத்தா கிழிச்சு போடுறேன். அப்பாயின்மெண்ட் எழுதி கேட்கறது முறை. யாரை பார்க்கணும் யாரை பார்க்க கூடாதுன்னு முடிவு பண்றது என்னோட விருப்பம். இப்ப நான் பிஸி, உங்க கூட பேசுறதுக்கு எனக்கு நேரம் இல்லை. நீங்க போயிட்டு வரலாம். சார் தப்பா நினைச்சுக்காதீங்க. எதுக்கு சார் அவனோட பகை? கொஞ்சம் பேசி அனுப்பிச்சிருக்கலாமே சார். பேசி அனுப்பி இருக்கலாம். அவன் அதிகமா பேசாம இருந்திருந்தான். அது மட்டும் இல்ல, அவனை பார்த்தாலே எல்லாரும் பயப்படணும்னு நினைக்கிறான். அதே மாதிரி பயப்படவும் செய்யறாங்க. அப்படி பயப்படுறதுனால தான் எவ்வளவு பெரிய தப்புன்றதுக்கும் அவன் பயப்படுறது இல்லை. அவனுக்கும் பயப்படாம ஒருத்தன் இருக்கான்னு தெரிஞ்சாதான் இனிமே அவனை பார்த்து யாரும் பயப்பட மாட்டாங்க. அவன் மச்சானுங்களுக்கு வாரண்ட் கொடுக்க சொன்னேனே, கொடுத்தீங்களா? நடையா நடந்து கால் தேஞ்சு போச்சு சார். சிட்டில அவங்க பேர்ல 100 பங்களா இருக்கு, ஹோட்டல்ஸ் இருக்கு, கடற்கரையில காட்டேஜ் இருக்கு. ஆனா எங்க போய் கேட்டாலும் இல்லைன்னு தான் சொல்றாங்க சார். அவங்க எப்பவும் சிஎம் வீட்டில் தான் இருப்பாங்க. வாரண்ட் அங்க கொண்டு போய் கொடுங்க. சிஎம் வீட்லயா? யார் வீடா இருந்தா என்ன, கொண்டு போய் கொடுங்க. வாங்கலைன்னா செவத்துல ஒட்டிட்டு வந்துருங்க. என்ன பயமா? முன்ன இருந்துச்சு, ஆனா இப்போ போயிடுச்சு சார். கொடுக்குறேன், வாங்கலன்னா சோத்துல ஓட்டிட்டு வந்துடுறேன் சார். வெரி குட். 4ஆம் தேதி எக்மோர் கோர்ட்ல ஆஜராக சொல்லி சம்மன். 7ஆம் தேதி சாஸ்திரி பவன்ல ஆஜராக சொல்லி சம்மன். 9ஆம் தேதி இந்திரா நகர் ஆபீஸ்க்கு வர சொல்லி சம்மன். 10ஆம் தேதி கோர்ட்டுக்கு வரலன்னா அரெஸ்ட் வாரண்ட். தினமும் ஒரு எஸ்டேட் பங்களா வாங்குறதுக்கு ரெஜிஸ்டர் ஆபீஸ் போயிட்டு நம்மள இப்ப கோர்ட்டுக்கு வர சொல்லி சம்மனுக்கு மேல சம்மன் அனுப்பிச்சிட்டு இருக்கான். அதை வெக்கம் கட்டு நாளை எடுத்துட்டு வரான். தம்பி, நான் என்னங்க பண்றது? சம்மன் கொடுக்க சொன்னா கொடுத்து தானங்களா ஆகணும். அது மட்டுமே சொல்றீங்களே. சம்மன் கொடுக்கும் போது யார் வீட்டுல இருக்கவனா நான் தான் ஐடியாவே கொடுத்தேன். அது ஐயாட்ட சொல்லுங்களேன். ஆட்சி கையில இருந்தும் அனுபவிக்க முடியாம வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்க முடியா இருக்கு. எப்போ என்ன நடக்கும்னு தெரியல, என்ன பண்றதுன்னு தெரியல. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியும். நீங்க 2 பேரும் உள்ள போங்க. வாடா மேல போலாம். யோ, நீ வெளியே போய் கேட்ல சரி, நின்று சரி. வசந்தி, சிஎம்மோட வாழ்க்கை வரலாறு எழுதுறேன்னு நீ உள்ள வந்த. உன்னை வச்சு நாங்க எல்லாம் வந்தோம். எல்லாத்தையும் வளைச்சு போட்டோம், வசதியா வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். நாளைக்கு ஏடா கூடமா ஏதாவது ஒண்ணு நடந்து எக்கு தப்பா மாட்டிக்கிட்டோன்னு வச்சுக்க, எல்லாத்துக்கும் காரணம் நாம தானே. இந்த சிஎம்ஏ நம்மளை வெளியே துரத்திடலாம். இல்ல அந்த கிழலோடு செத்து அவன் சொந்தக்காரெல்லாம் உள்ள வந்து நீங்க எல்லாம் யாரு, உங்களுக்கு என்ன வேலைன்னு கேட்டா நாம எல்லாம் நடுத்தருவுல தான் நிக்கணும். அதனால ஒரு புருஷனா நான் அதை சொல்லக்கூடாது. சிஎம்மோட வாரிசு வயிற்றுல வளருதுன்னு நீ சொல்லணும். யார் நீங்க? நாங்க அமலாக்க பிரிவுல இருந்து வரோம். விஷ்ணுக்கும் ராம்குமாருக்கும் சம்மன் சர்வ் பண்ணணும். நீங்க எங்க இருந்து வந்தாலும் அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை. நீங்க யாரா இருந்தாலும் அவங்கள பார்க்க முடியாது. நாங்க பார்க்காம போக மாட்டோம். என்னது பார்க்காம போக மாட்டியா? யார் வீட்டுல வந்து யார தேர்ற? யார் விடுங்கிறது எங்களுக்கு பிரச்சனை இல்ல சார். சம்மனை வாங்குவாரா வாங்க மாட்டாரா? நான் சொல்றேன், வாங்க மாட்டாரு. சார், நீங்க ஒரு கவர்மெண்ட் சர்வன்ட். நீங்களே கவர்மெண்ட்டுக்கு எதிர்ப்பா நடந்துக்கிறது நல்லா இருக்கா? நல்லா இல்லதான். என்ன பண்ண சொல்ற? நான் ஸ்டேட், நீ சென்ட்ரல். எப்பவுமே எங்களை ஏறி வேஞ்சிட முடியாது, தெரியுமில்ல? அப்ப எங்க டைரக்டர் உத்தரப்படி நோட்டீஸை ஒட்டிட்டு போற தவிர ஒரு வழியே இல்ல. என்ன பண்றது? உன் நேரம் சரியில்லை. நேரா வீட்டுக்கு போயாங்கிற. இல்ல இல்ல, நான் கண்ணம்மாப்பேட்டைக்கு தான் போவேன்னா நான் என்ன செய்ய முடியும்? ஒட்டு ஒட்டு. நான் சொல்ற இடத்துல கையெழுத்து போடுறவங்க தான் பத்திரமா உடம்புல இருக்கும். மத்தவங்க எல்லாம் தெருவுல தான் கிடக்கும். டேய், அவன் கேட்டு வரைக்கும் வந்துட்டான். இனி அவன் வீட்டுக்குள்ள நுழையில நான் மரியாதை இல்ல. தூக்குடா அவன் குடும்பத்தை. என் தங்கச்சிங்க சார், என் தங்கச்சிங்க சார்.
சார் என் தங்கச்சி எங்கன்னு சொல்லுங்க சார். அண்ணா அண்ணா சுப்ரியா எதுக்கு என் தங்கச்சி உள்ள வச்சிருக்க? விபச்சாரம் பண்ணவளை உள்ள வைக்காம வெளிய வச்சு பூஜையா பண்ணு. அழாத சுப்ரியா, ப்ளீஸ் அழாத. அம்மா சுப்ரியா அழாதம்மா. போலீஸ்காரங்க காப்பாத்துவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா நம்ம பொண்ணு போலீஸ்காரங்கிட்ட இருந்து காப்பாத்த வேண்டிய சூழ்நிலை வரும்னு நான் நினைச்சு கூட பாக்கலீங்க. என்னங்க இது கேள்விப்படாத அநியாயமா இருக்கு. விநாசகாலே விபரீத புத்தி. ஒரு அரசாங்கத்துக்கு அழிவு காலம் வரும்போதுதான் இப்படிப்பட்ட அக்கிரமெல்லாம் நடக்கும். தப்பு பண்ண தயங்க மாட்டானுங்க, அராஜகம் பண்ண அஞ்ச மாட்டானுங்க. நீ வேணும்னா பாரு, நிச்சயமா கூடிய சீக்கிரத்தை அழியத்தான் போறானுங்க. எப்படி உள்ள வந்த? சட்டப்படி. ஏன் கேட்ட தாண்டி வீட்டுக்குள்ள எப்படி வந்த? இந்தியாவோட அட்வொகேட் ஜெனரல் பார்த்து சுப்ரீம் கோர்ட் உத்தரவோட வந்திருக்கு. ரெய்ட் பண்றதை யாராவது தடுத்தா பாதுகாப்புக்காக சுட்டேன்னு சொல்லி ஷூட் பண்ணிடுவேன். என்ன யாரும் எதுவும் பண்ண முடியாது. இல்லையா மிஸ்டர் சந்திரசேகர், அராஜகம் பண்றதுக்காக வந்திருக்கிறியா? உன் மனசு என்ன நினைச்சிட்டு இருக்க? மிஸ்டர், உங்க போலீஸ் பவரை காட்ட நினைச்சீங்கன்னா கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் ஆயிடும். காக்கி ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கிற நீங்க கைது ட்ரெஸ் போட்டா எப்படி இருக்குன்னு நினைச்சு பாருங்க. சர்ச். எவனாவது எதையாவது தொட்டீங்க, தொட்ட கையை வெட்டிடுவேன். நீங்க வெட்டுவீங்க மிஸ்டர் வெங்கட்ராமன். ஏன்னா உங்களை அரெஸ்ட் பண்ண வேண்டிய ஐபிஎஸ் அதிகாரியை உங்க முன்னாடி வேடிக்கை பார்த்துட்டு நிற்கும் போது நீங்க யாரை வேணா வெட்டலாம். ஆனா என்ன அப்படி நினைச்சுக்காதீங்க. நான் இங்க நுழைஞ்சு வெளியே போற வரைக்கும் இங்க என்ன நடந்தாலும் அடுத்த நிமிஷம் டெல்லிக்கு தெரிஞ்சிடும். அப்படி ஒரு ஏற்பாடோடு வந்திருக்கேன். எனக்கு இங்க என்ன நடந்தாலும் சிஎம் தான் கோர்ட்ல பதில் சொல்ல வேண்டியது. ஒரு சிஎம் வீட்டை ரைட் பண்ண சொல்லி உத்தரவு போட இந்தியாவில் எந்த கோர்ட்டுக்கு உரிமை கிடையாது. நான் சிஎம் வீட்டை ரைட் பண்ண வரல. இந்த ராம்குமார், விஷ்ணு, உங்க வைஃப் வசந்தி, உங்க வைஃப் தானே, இவங்க வீட்டை தான் சோதனை பண்ண வந்திருக்கேன். இது ஒண்ணு அவங்க வீடு இல்ல, இது சிஎம் வீடு. அதெல்லாம் ஒண்ணு எனக்கு தெரியாது. இந்த வீட்டு ரேஷன் கார்டுல இவங்க பேர் இருக்கு, இந்த வீட்டு ஓட்டர்ஸ் லிஸ்ட்ல இவங்க பேர் இருக்கு. இந்த ராம்குமார், விஷ்ணு, வசந்தி இவங்க எல்லார் பாஸ்போர்ட்டும் இந்த வீட்டு அட்ரஸ்ல தான் இருக்கு. அது ரொம்ப நாளா இங்கேயே தங்கிட்டதுனால அவங்களா பேர் எழுதிட்டு போயிட்டாங்க. அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? இல்ல குடியிருக்கவங்க வீடு சொந்தம்னு சொல்றது இல்லையா? அப்படியே சிஎம் வீடா இருந்தாலும் அங்க என்ன வேணா நடக்கலாம், எந்த கிரிமினல் வேணா தங்கிக்கலாம்னு எந்த சட்டத்திலையும் இடம் இல்ல. சிஎம் சார், இவங்க வீட்டை சோதனை போடலாமா வித் யுவர் பெர்மிஷன்? யுவர் ஆனர், பல தடவை சம்மன் அனுப்பியும் ஆஜராகாம முன்ஜாமீன் கேட்டு மனு செய்திருக்காங்க மிஸ்டர் ராம்குமார், விஷ்ணு. அவங்களுக்கு முன்ஜாமீன் கொடுத்தா இந்த கேஸ பத்தின பல உண்மைகள் வெளியே தெரியாமலே போயிடும். யுவர் ஆனர், என் கட்சிக்காரங்க 2 பேருமே சமூகத்துல பெரிய அந்தஸ்துல இருக்கிறவங்க. அதோட அவங்களுக்கு உடல்நல வேற சரியில்லை. 2 பேருக்குமே ஆபரேஷன் நடந்திருக்கு. ஒருத்தருக்கு கிட்னி ஆபரேஷன் நடந்திருக்கு, இன்னொருத்தருக்கு இருதய ஆபரேஷன் நடந்திருக்கு. 2 பேராலையும் பேச முடியல, நிக்க முடியல, நடக்க முடியல. பேசினா உயிர் போயிடுமாங்கிற நிலைமை. இருந்தாலும் கோர்ட்டுக்கு மரியாதை கொடுக்கணுமேங்கிறதுக்காக அவங்க 2 பேரையும் உங்க முன்னால ஆஜர்படுத்தி இருக்கேன். நீங்களே வேணா அவங்க நிலைமையை பாருங்களேன். பாருங்க யுவரான இந்த பரிதாபத்தை. ஏப்பா, வாரண்ட் வாங்குறதுக்கு முன்னாடி அண்ணன் தம்பிங்க 2 பேரும் கோட்டு சூட்டு போட்டுக்கிட்டு ஃபாரின் கார்ல தென்னாவிட்டா சுத்திக்கிட்டு இருந்தீங்களே, இப்ப வாரண்ட் வாங்கின உடனே ஏகப்பட்ட வியாதிகள் வந்திருக்குதப்பா. எப்படி ஆச்சரியமா இருக்கு யுவரான. நோ, இதெல்லாம் நான் சொல்ல யுவரான. இவங்களை பரிசோதனை பண்ண டாக்டரே கொடுத்த சர்டிபிகேட் பாருங்க. இப்படிப்பட்ட மோசமான நிலைமையில இவங்க இருக்கிறதுனாலதான் இவங்களால அமலாக்க பிரிவு அலுவலகத்துக்கு வர முடியல யுவரானர். வேணா ஆஸ்பத்திரியில வச்சு விசாரிக்கட்டும். ஆனா விசாரிக்கும் போது
இவங்க வக்கீல் இருக்கணும், உதவியாளர் இருக்கணும். இவங்க பொண்டாட்டிங்க, புள்ளைங்க, அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி, ஒண்ணு விட்ட சித்தப்பா இவங்க எல்லாம் கூட இருக்கணும்னு எதிர்க்கட்சி வக்கீல் கேப்பார் போல இருக்க. அமலாக்க பிரிவு அதிகாரிகளை பார்த்த உடனே மயக்க வர்ற வியாதி இருக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா விசாரணையே தேவையில்லையே. நான் வேடிக்கைக்காக சொல்லல, யுவரான வேதனைப்பட்டு சொல்றேன். இவங்களுக்கு சம்மன் மேல சம்மன் அனுப்பி இவங்க ஆஜராகவும் இல்ல, அதுக்கான பதில் கொடுக்கவும் இல்ல. இப்ப கோர்ட் தலையிட்ட பிறகுதான் எங்க அரெஸ்ட் ஆயிடுவோம்ங்கிற பயம் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த நிலைமையில ஆஜராயிருக்காங்க. இவங்களை விசாரணைக்கு தானே வர சொன்னோம். விசாரணை முடிவுல தானே தெரியும் குற்றவாளியா இல்லையான்னு. ஆனா இவங்க விசாரணைக்கே வராம தலைமறை தெரிஞ்சதையே. முன்ஜாமீன் கேட்கறது எதுக்காக? இப்படி வீல் சேர்லையும் ஸ்ட்ரெச்சர்லையும் வந்து நெஞ்சு வலி நாடகம் ஆடுறது எதுக்காக? அவங்க மேல குற்றம் இருக்கிறதுனால தானே. இவரான அரசாங்க டாக்டர் சர்டிபிகேட் கொடுத்திருந்தா அது நெஞ்சு வலி நாடகம் சொல்றது அந்த டாக்டர்களை அவமானப்படுத்துற மாதிரி. வீல் சேர்ல வருவீங்க, பாடகைக்கு அனுப்புறப்பா. என்ன கொடுங்க. இது டம்மி புல்லட் யுவர் ஆனர். மிஸ்டர், இதென்ன கோர்ட்டால நாடக கொட்டகையா? இது நீங்க நடத்தின நாடகத்தோட கிளைமேக்ஸ். நீங்க தானே சொன்னீங்க இவரால நிக்க முடியாது, இவரால நடக்க முடியாது, இவரால பேச முடியாது, இவர் மூச்சு விட்டா செத்துடுவாரு, இவர் பேசினா செத்துடுவாரு, இவர் கால்ல ஆபரேஷன், இவருக்கு கிட்னி ஆபரேஷன். யுவர் ஆனர், நீங்க பாத்தீங்கல்ல ஒலிம்பிக்ல ஓடுற மாதிரி தலைவரைக்கு ஓடுறத. இவங்க நடத்தின நாடகத்தை பொய்ன்னு நிரூபிக்கத்தான் நாங்களும் இப்படி ஒரு நாடகம் ஆட வேண்டியதா போச்சு. மன்னிச்சிடுங்க. பண்றதெல்லாம் பண்ணிட்டு என்னைய மன்னிப்பு வேண்டி கிடக்கு. இவரான இது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட். இப்பவே அவங்க மேல ஆக்ஷன் எடுங்க. இப்பவே அவங்களை அரெஸ்ட் பண்ணுங்க. மிஸ்டர் நாராயணன், தப்பான முறையில இந்த கேஸை நடத்த முயற்சி பண்ணதே நீங்க தான். அதனாலதான் அவங்க இப்படி நடக்க வேண்டியதாயிடுச்சு. எனவே இந்த கோர்ட் அவங்களை மன்னிக்கிறது. அதோட இந்த கேஸை நினைச்சு நான் ரொம்ப வெட்கப்படுறேன். சமூக பொறுப்புள்ள ஒரு அரசாங்க டாக்டர் தன் கடமையை மறந்து தவறான முறையில் பொய் சர்டிபிகேட் கொடுத்ததை இந்த கோர்ட் வன்மையாக கண்டிக்கிறது. மேலும் இவர்களுக்கு கொடுக்கப்பட்ட முன்ஜாமீன் அனைத்தையும் ரத்து செய்து உண்மையை வெளிக்கொண்டு வர உதவிய அமலாக்கப் பிரிவு அதிகாரி சந்திரசேகரை பாராட்டுவதோடு ராம்குமார், விஷ்ணு ஆகிய இருவரையும் முழு விசாரணைக்காக அவரிடமே ஒப்படைக்க இந்த கோர்ட் உத்தரவிடுகிறது. தேங்க்யூ மிஸ்டர் மருதுபாண்டி. அவங்கள விட நீ தாண்டா நல்லா நடிச்ச. எல்லாம் நீ சொல்லி கொடுத்ததானடா. சினிமால ட்ரை பண்றான். வணக்கம். தலைப்புச் செய்திகள். தமிழ்நாடு உள்ளிட்ட 6 மாநில சட்டமன்றங்களுக்கும் இந்திய பாராளுமன்றத்துக்கும் அடுத்த மாதம் 6, 7, 8 தேதிகளில் தேர்தல் நடக்கும் என்று தேர்தல் கமிஷன் அறிவித்துள்ளது. என் அண்ணன், தம்பி, மாமே, மச்சான் எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இனி நம்ம 3 பேர் தான் மிச்சம் இருக்கோம். இப்போ ஒரு முடிவு எடுக்கலன்னா ஆட்சியை பறி கொடுத்துட்டு அம்போன்னு நிக்க. நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? வச்சு ஜனங்க மத்தியில நம்ம பேர் நாரி போச்சு. நாம தேர்தலில் தோத்தோன்னு வச்சுக்கோ, நீ எந்த ஜெயில இருப்பியோ, வச்சு எந்த ஜெயில இருப்பாளோ, நான் எந்த ஜெயில இருப்பனோ நினைக்கவே பயமா இருக்கு. நீ உடனே டெல்லி கிளம்பு, ஹோம் மினிஸ்டர் பார்த்து கூட்டணிக்கு ஏற்பாடு பண்ணுப்பா. அந்த ஆளு வெளியே வந்தப்ப நம்ம வேணான்னு துரத்தி விட்டோம். இப்ப கூட்டணிக்காக அவங்க ஆளை போய் பிடிக்க சொல்றியா? நீ காலை பிடிப்பியோ கையை பிடிப்பியோ எனக்கு தெரியாது. என்ன விலை கொடுத்தாவது கூட்டணி வச்சாகணும்பா. சரி, உடனே ஒரு தனி பிளைட்டுக்கு ஏற்பாடு பண்ணி இருக்கிற சூட்கேஸ்களை எல்லாம் கொண்டு அவன் முன்னாடி கொட்டி கூட்டணிக்கு ஏற்பாடு பண்ணிட்டு நான் வரேன். சாப், மத்ராஸ்ல இருந்து ஆர்கேவி வந்திருக்குது. வெளியவே நிக்க சொல்லு. ரொம்ப நேரமா நிக்குது. போனா போதே வர சொல்லு. டீக்கே சாப். நாம மட்டும் 3 வருஷமா வெயிட் பண்ணலையா? வணக்கம் ஹோம் மினிஸ்டர் சார். அன்னைக்கு ஏதோ முட்டாள்தனமா நடந்துகிட்டதுனால 3 மணி நேரம் காக்க வச்சிட்டீங்க. சரி, வந்த விஷயத்த சொல்லு. எனக்கு முக்கியமான வேலை இருக்கு. கூட்டணி பத்தி பேசணும். ஏயா, கூட்டணி முடிஞ்சு போச்சு. இனிமே ஒட்டு இல்ல உறவு இல்லன்னு உங்க சிஎம் சொல்லிட்டார்ல, பின்ன எதுக்கே வந்திருக்க? அந்த கிழலோடு எந்த விஷயத்துல தெளிவா பேசியிருக்காரு, எதுல தெளிவா முடிவெடுத்திருக்காரு? ஆனா நாங்க தெளிவா முடிவெடுத்துட்டோம். கூட்டணி வேண்டான்னு. நீங்க எடுத்த முடிவால என் குடும்பமே உள்ள போயிரும் போல இருக்கு. அது நான் எடுத்த முடிவில்ல, சட்டம் தன் கடமையை செய்யுது. ஐயோ, எலெக்ஷன் வர நேரத்துல சட்டம் தான் கடமை செஞ்சா நாங்க கேவலமா தோத்து போயிருவோம். இவங்களை கொஞ்சம் வெளியே இருக்க சொல்றீங்களா? அவங்க எல்லாம் இங்கதான் இருப்பாங்க. இருக்கட்டும், கொஞ்சம் கதவையாவது சாத்தி சொல்லுங்களேன். எதுக்கியா? தலைவா, யோ யோ எந்திரியா? மாட்டேன். எந்திரியா? ஃளைட் நிறைய பணத்தை கொண்டாந்து ரிட்டர்ன் மாட்டேன். கூட்டணின்னு சொன்னா தான் எந்திரிப்பேன். வெங்கட்ராமா,
நம்ம ரெண்டு கட்சிக்கும் சாதாரண உறவா, தெய்வீக உறவியா? மத்தியில நீங்க, மாநிலத்துல நாங்க. டியர் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சர்வீஸ்ல இன்னைக்கு மறக்க முடியாத நாள். முதல் முறையா ஒரு அரசாங்கத்தை எதிர்த்து அதிகாரிகள் எதையும் செய்ய முடியும்னு ப்ரூவ் பண்ண போறோம். ஒரு புது இந்தியா உருவாகிறதுக்கு காரணமா இருக்க போறோம். இன்னைக்கு நம்ம சிஎம் தவிர யாரை வேணா அரெஸ்ட் பண்ணலாம். தேவைப்பட்ட சிஎம்ஏ அரெஸ்ட் பண்ணலாம். நம்ம கிட்ட அதுக்கு தேவையான ரெக்கார்ட்ஸ் இருக்கு, மேலெடுத்து பெர்மிஷன் இருக்கு. ஹலோ சார், நான் சந்திர சார் பேசுறேன். எப்ப சார் மெட்ராஸ் வந்தீங்க? சர்ப்ரைஸ் விசிட். எல்லா ரெக்கார்ட்ஸும் ரெடி சார். நான் உடனே கிளம்பி வந்துடுறேன். ஓகே சார். கால்ல விழுந்த கவுத்துட்டியா நீ? வெங்கடே, நீ கொஞ்சம் உள்ள இரு. என்ன சார், சென்ட்ரல் மினிஸ்டர் திடீர்னு மெட்ராஸ் வந்திருக்காரு சார். நியூஸ் சரியா சொன்னீங்க சார். என்னாச்சு சார்? நீங்க எல்லாருக்கும் சீக்கிரம் நல்ல பதில் சொல்றேன். இருங்க சார். எஸ்கியூஸ் சார், ஒன் மோர் क्वेश्चन சார் ப்ளீஸ். சார் போங்க சார், வரவா போங்க சார். தொந்தரவு பண்ணாங்க சார். சார் அவர் தான் வந்து பதில் சொல்றாரு. வரவா போங்க சார். பத்திரிக்கைக்காரங்க நீங்களே இப்படி பொறுமையில்லாம நடந்துட்டா எப்படி? போங்க சார். சார், ஐயா உங்களை மட்டும் உள்ள வர சொன்னாரு, மத்தவங்க எல்லாம் வெயிட் பண்ண சொன்னாரு. யூ ஆல் வெயிட் ஹியர். வாங்க சந்திரசேகர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். என்ன சார் திடீர்னு மெட்ராஸ்க்கு? நான் வந்ததே உங்ககிட்ட கொடுத்த வேலையை பத்தி கேட்கதான் சார். எல்லா ரெக்கார்ட்ஸும் கலெக்ட் பண்ணிட்டோம். அவங்க தப்பிக்கவே முடியாத அளவுக்கு எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு. எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணதா இருக்கு சார். உங்களுக்கு கொடுத்த வேலையை பர்ஃபெக்ட்டா துணிச்சலா செஞ்சிருக்கீங்க. உங்களை எப்படி பாராட்டுறதுன்னு தெரியல. தேங்க்யூ சார். உங்களுக்கு எவ்வளவோ மிரட்டல்கள்லாம் வந்திருக்குமே. ரொம்ப ரொம்ப சார். இனி அந்த மாதிரி மிரட்டல்லாம் வராது. உங்களுக்கு ப்ரமோஷன் கொடுக்கறதா முடிவு பண்ணிருக்கேன். ப்ரமோஷனா? ப்ளீஸ் சார், இப்ப வேணும். இந்த வேலை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க என்ன வேலை வேணா சொல்லுங்க, எந்த ஸ்டேட்டுக்கு வேணா அனுப்புங்க. உன்னை மெட்ராஸுக்கு எந்த வேலைக்கு அனுப்பிச்சேனோ அந்த வேலை முடிஞ்சு போச்சு. உங்ககிட்ட இருக்கிற ஃபைல் எல்லாம் ஒப்படைச்சிட்டு டிரான்ஸ்ஃபர் ஆர்டர் வாங்கிட்டு ஒழுங்கா வீட்டுக்கு போய் சேரு. என்ன சார் இது? எத்தனை ராத்திரி தூக்கம் இல்லாம, எவ்வளவு மிரட்டலுக்கு பயப்படாம எல்லா ஆதாரங்களையும் கலெக்ட் பண்ணி முடிச்சதுக்கு பின்னாடி இப்படி சொல்றீங்க? யோ, உனக்கு ப்ரமோஷன் கொடுத்தது பாராட்டுறதுக்கு இல்ல, சட்டப்படி நடவடிக்கை எடுக்கத்தான் ஒன்னு அனுப்பி வச்சோம். ஆனா அவங்க பணிஞ்சிட்டாங்க. அதுவும் இல்லாம இப்ப எங்களுக்குள்ள கூட்டணி வேற முடிவாயிடுச்சு. அதனால அவங்க மேல நடவடிக்கை எடுக்க வேணாம்னு முடிவு பண்ணிட்டீங்களா சார்? ஏன் டென்ஷன் ஆகுற? அரசியல் இதெல்லாம் சாதாரண தம்பி. இது அரசியல சாதாரணமா இருக்கலாம். ஏன்னா நீங்க பதவிக்காக எதையும் செய்ய தயங்க மாட்டீங்க. ஆனா நாங்க அந்த ஜாதி இல்ல. அரசாங்கத்துக்காக உண்மையா உழைக்கிற ஜாதி. அந்த அரசாங்கம் தான் சொல்லுது நீ உழைக்க வேண்டாம். இங்க பார், அரசாங்கம் ஒரு எந்திர மாதிரி. அதுல நீ எல்லாம் ஒரு சின்ன நட்டு போல்ட். தேவைப்படலன்னா கழட்டி தூக்கி எறிஞ்சிருவோம். இந்த நட்டு போல்ட் இல்லனா உங்க அரசாங்க இயந்திரமே இயங்காது. இயங்குனாலும் சரி, இயங்காட்டாலும் சரி, அத பத்தி எங்களுக்கு கவலை இல்ல. நீங்க இப்படி திமிரா பேசுறது வெளியே தெரிஞ்சா மக்கள் உங்களை தூக்கி எறிஞ்சிருவாங்க. அதே மக்களை மாத்தவும் தெரியும், ஏமாத்தவும் தெரியும். அப்ப நீங்க நாட்டை நேசிக்கிறதா சொன்னது என்ன ஏமாத்துறதுக்கா? நாட்டை நேசிக்கிறதா? கணக்கெடுத்து பார்த்தா 100ல ஒருத்தன் கூட தர மாட்டான். அப்படி நாட்டை நேசிக்கிறவன் தான் அரசியலுக்கு வரணும்னா பேப்பர்ல தான் விளம்பரம் கொடுக்கணும். அரசியலுக்கு ஆள் தேவைன்னு. அதனால இங்க குறைக்கிறத நிப்பாட்டிட்டு நான் சொல்றதை செய். நீங்க குறைக்க சொன்னா குறைக்கிறதுக்கு, நிறுத்த சொன்னா நிறுத்துறதுக்கும் நான் ஒண்ணு உங்க விட்டு நாய் இல்ல. டேய், அதுதான்டா நான் உனக்கு சம்பளம் கொடுக்கிற எஜமா. நான் நாய் தான், ஆனா நீ எனக்கு எஜமா இல்ல. நீ என் கைட்ட பிடிச்சிட்டு நிக்கிற வேலைக்காரன். நம்ம ரெண்டு பேருக்கு எஜமா ஜனங்க. அவங்களுக்கு நீ விசுவாசமா இருந்தா நான் உனக்கு விசுவாசமா இருப்பேன். மோசம் பண்ண நினைச்ச உன்னை தான் முதல்ல கடிப்பேன். அப்ப நீ மந்திரியா இருக்க மாட்டேன். நான் மந்திரியா இல்லையாங்கிறத என் தொகுதி மக்களும் என் கட்சி தலைவனும் முடிவு பண்ணா போதும். ஆனா நீ உத்தியோகத்துல இருக்கணுமா இல்லையாங்கிறத நான் ஒருத்தன் தான் முடிவு பண்ணணும். அது நீங்க என்ன முடிவு பண்றது? நான் முடிவு பண்ணாலே போதும். அப்புறம் என்ன? போடா வெளியே. போறேன்டா. அப்படி நான் சொல்ல மாட்டேன். போங்கடா வெளியேன்னு ஜனங்களை சொல்ல வைப்பேன். திமிரை எல்லாம் ஒரே நாள்ல அடக்கிட்டேன் பாத்தியா? இது அடங்குற திமிரு இல்ல, உண்மையான அரசாங்க ஊழியனோட திமிரு. இந்த நாட்டை நேசிக்கிறவனோட திமிரு. திரும்பி வரும்போது நல்ல பதில் சொல்றேன்னு சொன்னீங்களே. இந்த வழக்கு சம்பந்தமா நான் கலெக்ட் பண்ண ரெக்கார்ட், அவங்க பண்ண ஊழல்களுக்கான எவிடன்ஸ்.
1000 கோடி ரூபாய் அந்நிய செலாவணி மோசடிக்கான ப்ரூஃப். ஃபேசிலிட்டிக்கு பணம் எப்படி வந்தது, யார் மூலமா வந்தது, அதுக்கான டீடைல். ஊட்டியில எஸ்டேட் வாங்கின ஃபைல், சிங்கப்பூர்ல பினாமி பேர்ல ப்ராப்பர்ட்டி வாங்கின ஃபைல், எந்தெந்த தேதியில யார் யார் பேர்ல எந்தெந்த பேங்க்ல பணம் கொடுத்தாங்கங்கிற ஃபுல் டீடைல்ஸ் இதுல இருக்கு. எழுதுங்க, எல்லாத்தையும் எழுதுங்க. ஆர்கேவ் மூலமா, உங்க வைஃப் மூலமா, மாமா மச்சான் மத்தவங்க மூலமா உங்க சிஎம் பண்ண அத்தனை ஊழலுக்கும் ஆதாரம் இருக்கு. எழுதுங்க. உங்களை பத்தி அவங்க கொடுக்குற நியூஸே எழுதுவோம், அவங்கள பத்தி நீங்க கொடுக்குற நியூஸே எழுதுவோம். இதுல என்ன தப்பு சார்? பிரஸ் மேல கை வைக்காதீங்க, நாங்க எழுதுவோம். உங்களை எழுத விட்டாதானடா. இதையும் எழுதுவோம். யோ சந்திரசேகர், என்னைய வேலை பண்ணிருக்க? இந்த கேஸ் என்கிட்ட ஒப்படைக்கும் போது நீங்க என்ன பண்ண சொன்னீங்களோ அதை தான் பண்ணிட்டு இருக்கேன். அத பண்றதுக்கு நீ யாரா? அதை கேக்குறது நீ யாரா? மேலதிகாரி இல்ல மந்திரியா? அவ மந்திரி இல்ல, நான் மந்திரி. இப்ப நான் கேக்குறேன், அரசாங்க ரகசியத்தை எப்படி வெளியிடலாம்? இது அரசாங்க ரகசியம் இல்ல சார். அரசாங்கத்திலே நீங்க எல்லாம் ரகசியமா பண்ண தில்லுமுல்லு. கையேடு. அரசாங்க ரகசியத்தை வெளியே விட்டதுக்கான தண்டனையை நான் ஏத்துக்கிறேன். கோர்ட்டுக்கு போ, கேஸ் போடு, அதை நான் பாத்துக்கிறேன். ஆனா மேல கை வச்சுன்னா நான் திருப்பி கை வைப்பேன். அது அசிங்கமாயிடும். கையெடு. உங்க ரெண்டு கட்சியும் கூட்டணி சேர்ந்துட்டா எல்லாத்தையும் மூடி மறைச்சலான்னு பாத்தீங்கன்னா முடியாது. தமிழ்நாட்டில நாளைக்கு விடியும் போது வெளியே வந்துடும். மிஸ்டர் ஆர்கேவி, உங்க பணத்தால டெல்லியை விலைக்கு வாங்கலாம், ஆனா தமிழ்நாட்டு மக்களை விலைக்கு வாங்க முடியாது. பொறுத்திருந்து பார். ஊரை கொள்ள அடிச்சு ஒலையில போட்டுட்டு மறுபடியும் ஓட்டு கேட்க வராங்களே, என்ன தைரியம் இவங்களுக்கு? உள்ள வந்தீங்கன்னா செருப்பாலே அடிப்பேன். ஜனநாயக கடமையை ஆற்ற விடுங்கம்மா. போன எலெக்ஷன்ல ஓட்டு கேட்க வந்தீங்க, 5 வருஷம் கழிச்சு இப்ப வந்திருக்கீங்களே, வெக்கமா இல்ல உங்களுக்கு? வெக்கப்பட்டாலாம் அரசியல்ல இருக்க முடியுமா? மரியாதையா வழியை விட்டு விலகி நில்லுங்க. வழியை விடுறதுக்கு நாங்க ஒண்ணு கேனஸ் இருக்கீங்களா? உங்களை செருப்பால இவன் அடிப்பேன்னு தான் சொன்னா, நான் அடிச்சே காமிக்கிறேன் பாரு. ஓட்டு கேட்க வரீங்க? தமிழ்நாட்டு சரித்திரத்திலே இல்லாத அளவுக்கு ஊழல பண்ணிட்டு ஓட்டான கேட்க வரீங்க? ஓடுங்கடா. இவனுக்கு இன்னொரு தடவை ஓட்டு போட்டா மொத்தத்தையும் பட்டா போட்டு வித்துவாங்க. அப்புறம் தமிழ்நாட்டை மேப்ல தான் தேடி பார்க்கணும். சோத்துல இருந்து சுடுகாடு வரைக்கும் ஊழல் பண்ணிட்டீங்க, இன்னும் சுரண்டத்துக்கு என்னடா இருக்கு? ஓடுங்கடா. அம்மா அம்மா குடிக்கலாம், ஓட்டு போடாதீங்கம்மா. ஏன் அடிக்க வர்றீங்க? பொறுத்ததெல்லாம் அந்த காலம், இப்ப எங்களுக்கு புத்தி வந்துருச்சு. இனிமே செருப்படிதான். ஒவ்வொரு தொகுதி வேட்பாளருக்கும் ஒவ்வொரு சூட்கேஸ் கொடுத்துருப்பா. குடுக்கறது சரி, ஒரு சூட்கேஸ்க்கு 100 சூட்கேஸா திருப்பி வரணும். கட் அண்ட் ரைட்டா சொல்லிடு. பணம்பா, எல்லாம் பணம். இடுப்புடிச்சிட்டானே தாயே. அம்மா புண்ணியவதி, எல்லாத்தையும் பத்திரமா அங்கேயே வச்சுக்கோங்க. எங்களுக்கு பணமே வேணாம், உடம்பெல்லாம் பஞ்சராயி வந்திருக்கோம். கொஞ்சம் டிஞ்சர் இருந்தா கொடுங்க. என்ன பிச்சைக்கார மாதிரி வந்து நிக்கிறீங்க? பிச்சைக்காரங்களா? அண்டர்வேர் போட்டுக்கிறதுனால அடையாளம் தெரியலையாக்கும். அருப்புக்கோட்டை ஆறுமுகம் தொகுதி பக்கம் தலகாட்ட முடியல, அடி பிச்சை எடுத்துட்டாங்க. ஏன் இப்படி ஓடி வந்திருக்கீங்க? ஓடி வந்ததாலதான் உயிரோட வந்திருக்கோம். தொகுதிக்குள்ள போயிருந்தா தோலை உரிச்சிருப்பானுங்க. யாரப்பா நீ? என்ன தெரியல? நான் தான் சுகாதார மந்திரி சுந்தரமூர்த்தி, சூட்கேஸ் சுந்தரமூர்த்தி. அதெல்லாம் பெருசு. சிஎம்ஓ தொகுதிக்கு வந்தா எல்லாம் சரியா போயிடும், நான் பாத்துக்கிறேன். உங்களுக்கு தெரியாதா? போன தடவை தொகுதிக்கு சிஎம் வந்தப்ப செருப்பாலே அடிச்சிட்டாங்க. என்ன செருப்பால் அடிச்ச நீ பாத்தியாயா? செருப்படுத்து வீசினாங்க. இதுவரை போன பக்கம் எல்லாம் பூவா வீசின ஜனங்க இப்ப செருப்பு வீச ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. நீங்க ஏரி கடையை உடைச்சீங்க, ஜனங்க எங்க எலும்ப உடைக்கிறாங்க. நமக்கு எதிராக கேஸ் போட்ட வைக்கல, டெல்லிக்கு போக விடாம நீங்க அடிச்சீங்க. இப்ப தொகுதிக்குள்ள வர விடாம ஜனங்க எங்களை அடிக்கிறாங்க. போலீஸ் அதிகாரிகளை அடிச்சு தலைகளை தொங்க விட்டீங்களே, அது அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தா எங்களை தொங்க விட்டுருப்பாங்க. அதெல்லாம் எங்களுக்கு தெரியும்.
எந்த நாயும் தொகுதிக்கு போக வேண்டாம். நாங்க அனுப்புற சூட்கேஸ் போனா போதும். கட்சி ஜெயிச்சிரும். நீங்க போங்க போங்க. சின்னம்மா கட்சி விஷயத்தை தலையிட மாட்டாங்க. நீங்க போங்க போங்க. மேடம் சொல்லிட்டாங்கல்ல, போங்க போங்க. நெக்ஸ்ட் எனக்கு போலீஸ் ட்ரைனிங் காலேஜ் தான். போங்க. 5 வருஷமா நீங்க ஆண்டு கிழிச்சது போதும். இனி ஓட்டு கேட்டு உள்ள வந்தீங்க, நீங்க பயந்துட்டீங்க. வாங்க வாங்க, நீங்க தாராளமா ஓட்டு கேட்டு ஊருக்குள்ள வரலாம். ஆனா ஓட்டு வாங்கி ஜெயிச்சுட்டு இவியில மாதிரி தில்லுமுள்ளு பண்ணினீங்க, இதே கைதாங்க மாப்பிள்ள உங்களுக்கு. என்னையா இளவு வீட்டுல நிக்கிற மாதிரி நிக்கிறீங்க? அப்படிதான் ஆயிடும் போல இருக்கு. ஐயா, போற போக்க பார்த்தா 5 சீட்டு கூட வராது போல இருக்கியா? அப்படிலாம் தப்பா முடிவு பண்ணிடாத. 2 சீட்டு தாங்க வரும். அதுவும் அவங்க சொந்த செல்வாக்குல வந்தாதாங்க உண்டு. ஏங்க, இதுக்கெல்லாம் காரணமான சந்திரசேகர் அடிக்கிறது விட்டுட்டு கொரடா அடிக்கிறீங்களே. அப்பா வாங்கப்பா. ஹலோ, நான் சந்திரசேகர் பேசுறேன். தெரியுது, சொல்லுங்க. பஞ்சாப் போன்பா. போனா எடுங்க. கொஞ்சமாவது அறிவு இருக்கா? நான் ஒரு இருக்கேங்கிறது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஏமா டெலிபோன் இவ்வளவு சூடா இருக்கு? நான் கோபமா இருக்கேன். இப்பதான் போன் பண்றதா? என்ன நடந்ததுன்னு தெரியாம கோவப்படாத. ஒரு பேட் நியூஸ். நான் வேலையில இருந்து ரிசைன் பண்ணிட்டேன். எனக்கு வேலை போனது உனக்கு சந்தோஷமா? ஆமா. இனியாவது என்ன பத்தி நினைப்பீங்கல்ல. சீக்கிரமா நம்ம கல்யாணம் முடிஞ்சாகணும். கல்யாணம் முடிஞ்சதும்? கல்யாணம் முடிஞ்சதும் ஃபர்ஸ்ட் நைட். அப்படின்னா? ஏன் டைலாக் நீங்களே கேளுங்க. அன்னைக்கு ராத்திரி? அன்னைக்கு ராத்திரி என்ன சொல்லு? எனக்கு தெரியாது. எனக்கும் தெரியாது, நீயே சொல்லு. எனக்கு தெரியும். ஹலோ ஹலோ, யாரு? ஒண்ணு இல்லப்பா, கிராஸ் டாக் நீங்க பேசுங்க. அதான் கிராஸ் டாக். ஆமா, நீ பேசுமா. ஐயோ, உங்களுக்கு அறிவு இருக்கா? ஏன்? அவருக்கு அறிவு இருந்தா 2 விஷயம் பண்ணிருப்பாரு. ஒண்ணு டக்குன்னு போன வச்சிருப்பாரு. ரெண்டாவது உங்க காதல் விஷயத்தை என்கிட்ட சொல்லிருப்பாரு. நான் எப்போ உங்க கல்யாணத்தை முடிச்சிருப்பேன். உன் பேர் என்னம்மா? அனிதா சர்மா. அனிதா சர்மா? ஆமா. அண்ணி, நான் உங்க அவரோட 2வது தங்கச்சி சுப்ரியா. அண்ணி, நான் அவரோட மூத்த தங்கச்சி பிரியா. அம்மாளி மருமகளே, நான் தான் உன் மாமனாரே. என் பேர் சண்முக சுந்தரம். அம்மா, எத்தனை நாள் தான் போன்லயே பேசிட்டு இருப்பீங்க? சீக்கிரம் கல்யாணத்தை முடிச்சுங்க. அவர்தான் பேசிக்கிட்டே இருக்கிறாரு. அவ அப்ரண்டிஸ் பையம்மா. இப்ப எங்க இருந்துமா பேசுறேன்? பஞ்சாப்ல இருந்தா? ஏமா, இப்ப யாரும் சொல்றது இல்லையே. எனக்கு பயல, சும்மா பேச்சு கேட்டேன். மாமா மாமா, எங்க வீட்டுக்கு எப்ப வரீங்க? அடுத்த வெள்ளிக்கிழமை உங்க வீட்டுல டான் இருப்பேன். உங்க அப்பாட்ட சொல்லி எல்லாம் ஏற்பாடு பண்ணிடு. என்னங்க இது? அவளுங்க தான் அறிவு இல்லாம கூத்தடிக்கிறாளுங்கன்னா ஓடிட்டாங்களா? உங்களுக்கு தான் வயசாச்சு இல்ல, நீங்களும் சேர்ந்து அவங்க கூட. விட்டாதடி. ஒட்டு கட்டதுனால எவ்வளவு பெரிய காரியத்தை சாதிச்சிருக்கேன் நானு. இல்லனா உன் பையன் காலம் பூரா போன்லயே காதல் பண்ணிருப்பான். சொத்தை வித்துதான் எஸ்டடி பில் கட்டியிருக்கணும். ஐயோ, ஏன் பங்க மட்டும் வித்துற கூடாது. என்ன பாக்குற? இப்பெல்லாம் பொண்ணுங்களுக்கு சொத்துல பங்கு உண்டு, தெரியுமா? அதெல்லாம் இவனுக்கு என்னமா தெரியும்? வெறுங்கையோட வந்தவன் தானே. என்ன சொன்னீங்க? சுமார் பேச்சுக்கு.
வாமா. நல்லா எடுத்து. ஆமா அனிதா சர்மா, இந்த வீட்டுக்கு நாங்க தான் பெரியவங்க. முதல்ல எங்க கால்ல விழுங்க. அண்ணி உங்களோட வயசுல பெரியவ. எங்களுக்கு வயசெல்லாம் முக்கியம் இல்ல, மரியாதை தான் முக்கியம். அண்ணி, நாங்க நினைச்சாதான் ஃபர்ஸ்ட் நைட்டே நடக்கும். ஏன்னா ரூம் கீயே எங்க கிட்ட தான் இருக்கு. வணக்கம். தேர்தல் சிறப்பு செய்திகள். நடந்து முடிந்த சட்டமன்ற பாராளுமன்ற தேர்தல்களில் மத்தியிலும் மாநிலத்திலும் ஆளும் கட்சிகள் மிகவும் மோசமான படுதோல்வியை தழுவியிருக்கின்றன. மத்தியில் 300 இடங்களை பிடித்திருந்த ஆளும் கட்சி 30 இடங்களையும், மாநிலத்தில் 200 இடங்களை பிடித்திருந்த ஆளும் கட்சி 2 இடங்களில் மட்டும் வெற்றி பெற்றிருக்கிறது. திருப்பதிக்கு வந்தமா, சாமியை கும்பிட்டமா, டெல்லிக்கு போனமா இல்லாம இங்க என்ன லட்டு கொடுக்க வந்த? தோத்தோட்ட துக்க விசாரிச்சு போக வந்தியா? நீங்க மட்டுமா தோத்தீங்க? நாங்களும் தான் தோத்தோம். யோ, தனியா நின்றதா 4 சீட்டாவது கிடைச்சிருக்கும். உங்க கூட சேர்ந்து டெபாசிட்டா போயிடுச்சு. உங்களோட சேர்ந்ததால ஓட்டு கேட்க போன எங்களை ஜனங்க செருப்பாலே அடிச்சாங்க. சும்மா இருங்க. எல்லாம் சேர்ந்து நாட்டை கொள்ள அடிச்சீங்க. அதான் ஜனங்க செருப்பால அடிச்சாங்க. இதுக்கு மேல பேசினா செருப்பு பிஞ்சிரும். 50 சூட்கேஸ் பணம் தாம் கிட்ட என்ன வச்சு பேசுறான் பாரு. வெங்கட்டு கீழே போடு, கீழே போடுங்கறல. உங்களுக்கு ஆட்சி மட்டும் தான் போச்சு, கட்சி இருக்கு. எங்களுக்கு கட்சியை போய் நடுத்தூர்ல நிக்கிறோம். கட்சியை வச்சுக்கிட்டு என்ன பண்றது? நாங்க சேர்த்து வச்ச காசெல்லாம் போயிடுச்சே. என்னமா பண்ண சொல்ற? எல்லா அதிகாரி மாதிரி கை கடக்கமா இருப்பான்னு நினைச்சேன். இவன் நம்மளையே கடிப்பான்னு எனக்கு தெரியாதே. உங்க கூட கூட்டணி வச்சதுக்கு எங்களை தான் செருப்பாடு. ஐயோ நிறுத்துங்க. செருப்படுத்து அவர் அடிப்பீங்கன்னு பார்த்தா நீங்களே அடிச்சுக்கிறீங்க. ஏய் போகாலே பார். இருங்க, இதோ வந்துடுறேன். கவர்மெண்ட் சம்பளம் வாங்குற எந்த பயலையும் நான் நம்ப தயாரா இல்ல. என்னை கடிச்ச அந்த நாய்க்கு நான் கொடுக்கிற தண்டனையை பார்த்து எல்லா நாயும் பயப்படணும். போடு. ஏய், அண்ணா வந்துட்டாரு. அண்ணா. ஒண்ணும் இல்லண்ணா. நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் அறுதி பெரும்பான்மை பெற்ற மக்கள் கட்சியின் புதிய மந்திரி சபை இன்று கவர்னர் மாளிகையில் பதவியேற்றுக் கொண்டது. பதவியேற்றதும் பத்திரிகையாளர்களிடையே பேசிய புதிய முதலமைச்சர் ஊழலையும் லஞ்சத்தையும்
ஒழிப்பதுதான் எங்கள் ஆட்சியின் முதல் வேலையாக இருக்கும் என்று ஆவேசமாக கூறினார். அண்ணா ஜாக்கிரதை. கதவை லாக் பண்ணிருப்பாங்க. ஏய் வாங்கடா, என்ன இன்னும் முடிச்சிட்டு இருக்கீங்க? படுங்க. என்ன பாக்குறேன்? பயமா இருக்கா? பயமே இல்ல. ஏன்னா உங்க குடும்பம் எங்க குடும்பம் மாதிரி. கொஞ்சம் பேச விட்டா பொழுது விடிஞ்சிடும். இதெல்லாம் விடிஞ்சதுக்கு அப்புறம் பேசிக்கலாம். விடியறதுக்கு முன்னாடி பேசுறதுக்கு நிறைய இருக்குப்பா. அங்க என்னப்பா சத்தம்? மூட்டை பூச்சிப்பா. இனிமே இந்த வீட்டுல தினமும் மூட்டை பூச்சி தொல்லதான். லைட் ஆஃப் பண்ணிட்டு தூங்குப்பா. என்னது? நீங்க வீட்டுக்கு புதுசு இல்லையா? அதனால எது எது எங்க இருக்கு எப்படி யூஸ் பண்ணணும் கத்து கொடுக்க வந்திருக்கோம். உங்களுக்கு எதுக்கு இதெல்லாம்? எங்க அன்னைக்கு நாங்க செய்யாம யார் செய்வா? அண்ணி, நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கட்டுமா? நேத்துக்கு நைட்டு எவ்வளவு நேரம் முழிச்சுக்கிட்டு இருந்தீங்க? சின்ன பொண்ணுங்க கேக்குற கேள்வி எது? ஏய், உனக்கு மூளை இருக்கா? அன்னிக்கிட்ட பேசுற பேச்சாது தப்பில்ல? எவ்வளவு நேரம் முழிச்சிருந்தீங்க? இப்படியா கேக்குறது? அண்ணி, நேத்து நைட்டு எத்தனை மணிக்கு தூங்குனீங்க? இரு இரு, உங்க அண்ணன் கிட்ட சொல்றேன். ஐயோ என்னாச்சு? என்ன அண்ணி, என்ன காயம்? ஏய், நகைக்கீரல் மாதிரி தெரியுதுல? புரிஞ்சு போச்சு. எனக்கு மூளையே இல்ல. நகை கட் பண்ண தெரியவே இல்ல. நாங்க சொல்லிடுறோம் நகை கட் பண்ண சொல்லி. ஏய், என்ன சொன்னீங்க? நாங்க ஒண்ணு இல்லன்னு சொல்லியே என்ன சொன்னோம்? மாட்டிக்கிட்டாச்சா இன்னைக்கு உங்களை? பஞ்சாபுக்கு போறதுன்னா பிரைம் மினிஸ்டரே பயந்து பாதுகாப்போட தான் போவார். ஆனா அங்கிள், உங்க பையன் கில்லாடி பஞ்சாப்லயே போய் லவ் பண்ணிருக்காரு. அவ எங்கப்பா போய் பண்ணா? போன்ல பண்ணா. அதுவும் இவங்க ஒட்டு கேட்டதுனால. அதனாலதான் சீக்கிரமா எங்களுக்கு ஒரு மருமக கிடைச்சிருக்கா. அண்ணா இந்தா. என்னது? நெயில் கட்டர். நகம் நீளமா வளர்த்த கூடாது. கட் பண்ணு. என்னம்மா சுகாதாரத்துக்கு கேடா? என்ன கேடுன்னு அண்ணி சொல்லுவாங்க. ஏய், காஃபி காஃபி. இந்தா. அங்கிள் கொடுங்க. அப்பா காஃபி. நீ குடிப்பா, நான் வாங்கிக்கிறேன். குடுமா. அட, என்ன இது காஃபில பஞ்சாப் வாசனை அடிக்குது? டேய், குடா காஃபி. கல்யாணத்துக்கு வரதுக்கு பஞ்சாப் வாசனை, பரோடா வாசனை. ஏன்பா, உன் கல்யாணத்துக்காக வந்திருக்க இல்ல லீவ் கிடைக்கல அப்படி இப்படின்னு சொல்லிடுவியா? நல்ல மருமக கிடைச்சாச்சு. நல்ல மருமக கிடைச்சா மாதிரி தான். மாதிரி என்னங்க மாதிரி? கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலாம்னு கேளுங்களேன். ஏண்டே, நீதான் இவ்வளவு சத்தமா பேசுறியா? அவர்கிட்ட காதை கேட்காத. ஏன் மாப்பிள, கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலாம்? ஆனா இந்த சந்தோஷமான நேரத்துல எனக்கு ஒரே ஒரு கவலை தான். என் புள்ளைக்கு வேலையெல்லாம் போயிடுச்சு. என்னது வேலை போச்சா? அறிவு கட்டவள, உன் வேலையே வேண்டாம் போடான்னு தூக்கி எறிஞ்சிட்டு வந்திருக்கான் என் மகன். கிரேட் அங்கிள், ரியலி கிரேட். ஆண்டி, தெரியாம பேசுறீங்க. அவன் 30 வருஷமா சாதிக்க முடியாத உங்க பையன் 3 வருஷத்துல சாதிச்சிட்டான். ஒரு ஆட்சியை மாத்த வச்சுட்டான். அதுவும் இல்லாம உங்க பையன் பண்ண வேலையினால அதிகாரிகளுக்கு தைரியம் வந்திருக்கு. இனிமே ஆட்சிக்கு வரவங்க தைரியமா தப்பு செய்ய முடியாது. தப்பு செய்யறவங்க வெளியே இருக்கவே முடியாது. சொல்லிட்டு சரி உங்க போட்டோ எடுக்க தடுக்கிறீங்க? இவன் என் பொண்டாட்டி சார். அது உங்க வீட்டுல இப்ப இவங்களை அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. இவங்கள பத்தி நியூஸ் சேகரிக்கிற உரிமை எங்க எல்லாத்துக்குமே உண்டு. அப்ப அவனை அடிக்கிற உரிமை கூட எனக்கு இருக்கு. பரவாயில்லையா? கிட்ட எதுக்கு சார்? தயவு செய்து நான் சொல்றதை கேளுங்க சார். நீங்க போங்க சார்.
மாசமான ரெவன்யூ ஸ்டாம்ப்ல கையெழுத்து போட்டு சம்பளம் வாங்குற ஒரு வேலைக்காரன் நம்ம ஆட்சியை கவுத்துட்டான், அம்மாவை உள்ள வச்சுட்டான், காருக்கு பெட்ரோல் கூட போட முடியாம சொத்தை எல்லாம் முடக்கிட்டான். அவனை சும்மா விடக்கூடாதுங்க ஐயா. வணக்கம். வணக்கம். நீங்க என்ன யாருன்னு தெரிஞ்சிருக்குமே. இன்னைக்கு பேப்பர்ல கூட என் பேர் வந்திருக்கும். ஏன்னா எங்களை மாதிரி ஆளுங்க ஆட்சியில இருந்தாலும் ஹெட்லைன் தான், இல்லாட்டியும் ஹெட்லைன் தான். அவ்வளவு பண்ணியிருக்கோம். ஐ ஆம் ஆர்கே வெங்கட்ராமன். ஆர்கேவின்னு சொல்லுவாங்க என்ன சொன்னானுங்க. உன் மகன் பண்ண வேலையில இப்ப வெறும் வெங்கட்ராமன் ஆயிட்டேன். உங்க பேரு சண்முக சுந்தரம். ஐயா சண்முக சுந்தரன்னு சொன்னவனுங்கள் எல்லாம் டேய் சண்முக சுந்தரன்னு சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அம்மா வணக்கம்மா. மஞ்சள் கலர்ல மங்களகரமா இருக்கீங்க. நல்லா இருக்கு. இது யார் தங்கச்சியா? சந்திரசேகர் தங்கச்சியான்னு கேட்டேன். காசிமாவை பார்த்தா காலேஜ்ல படிக்கிற மாதிரி தெரியுது. கட்டடிக்காம படிமா, படி. ஓ பஞ்சாப் மருமகளா? வாம்மா வா. பஞ்சாப் கோதுமை மாதிரியே தலை இருக்க. முகத்தை பார்த்தாலே இந்த குடும்பத்துல ரொம்ப நாள் சந்தோஷமா வாழணும்னு ஆசையில வந்திருக்க மாதிரி தெரியுது. ஆசை பழிக்கிட்டு நல்லா வாங்க சந்திரசேகர். தப்புதான். உங்க வீட்டு சேர்ல வந்து உட்காந்து உங்களே வான்னு சொல்றது தப்புதான். அப்படி நான் என்ன பண்ணேன்? உங்களுக்கு என்ன பண்ணேன்? ஊழல் பண்ணேன், அராஜகம் பண்ணேன், எவன் சொத்தையோ எழுதி வாங்கினேன். அதனால உங்களுக்கு என்ன பாதிப்பு? நான் ஒரு அரசாங்க புலி, கடமையை செஞ்சேன். ஆனா செய்ய சொன்னவனே செய்ய வேணான்னு சொன்னதுக்கு அப்புறம் 10ஓட 11 விட்டுட்டு போக வேண்டியதானே. இப்போ நிலைமை என்னாச்சு? கிரீடமா வச்சாங்க, கிழிச்சிட்டானுங்கல்ல. நீ நாட்டுக்கு நல்லது பண்ணாதான் நினைச்ச. ஆனா நடந்ததா? நடக்கலையே. நாங்க தான் கோர்ட்டுக்கு நடக்கிறோம். நாங்க ஊரடிச்சு ஒலையில போட்டு சம்பாரிச்சதெல்லாம் வியாபாரமா கணக்கு எழுதி விலாவாரியா போட்டோ எடுத்து கவர்மெண்ட் கிட்ட ஒப்படைச்ச. அத கவர்மெண்ட் பறிமுதல் பண்ணி ஜனங்க சொத்தாக்குவாங்கன்னு நினைச்சேன். ஆனா நீ நினைச்சது நடந்ததா? அவனுக்கு சொத்தாக்கிக்கிறதுக்கு பேரம் பேசிட்டு இருக்கானுங்க. தெரியுமா உனக்கு? கால் வலிக்குது, செத்த உட்காந்துக்கிறேன். என் பொண்டாட்டி பாத்ரூம் போறப்ப கூட பட்டு புடவை கட்டிட்டு தான் போவா. தூங்குறப்ப கூட நகை நட்டெல்லாம் கழட்டி வைக்காம தான் தூங்குவா. காம்பவுண்டு சுவரில் இருந்து கக்கூசு வரைக்கும் ஏசி பண்ணி ஒரு கொசு உள்ள நுழையாதபடிக்கு தான் நான் அவளை வச்சிருந்தேன். ஆனா இன்னைக்கு ஜெயில சீல பேன் கடிக்குதான், சாப்பாட்டுல முக்கிதான், முகத்துல கொசு பராண்டு தான். இதெல்லாம் பரவாயில்ல. போலீஸு கேட்கறதுக்கு உங்களுக்கே மனசு கஷ்டமா இருக்குதுல்ல. எனக்கு எப்படி இருந்திருக்கும்? உங்க மருமக மகாலட்சுமி மாதிரி புடவை கட்டிக்கிட்டு இருக்காங்க. உங்க மக கண்ணுக்கழகா லட்சணமா ட்ரெஸ் பண்ணிட்டு நிக்குது. நீங்க ஹோல் ஃபேமிலி சந்தோஷமா இருக்கீங்க. சரி பரவாயில்ல, விடுங்க. நான் தப்பு பண்ணேன், தண்டனை அனுபவிக்கிறேன். உப்பு தின்னு தண்ணி குடிச்சுதானே ஆகணும். ஏமா வந்தவன வான்னு தான் கூப்பிடல, ஒரு கப்பு காப்பியாவது கொடுக்க கூடாதா? இந்த அயோக்கியனுக்கு எதுக்கு காப்பிங்கிறீங்களா? நான் அயோக்கியம்தான். இது வரைக்கும் எத்தனையோ கொலை பண்ணியிருக்கிறேன், எத்தனையோ பேர் தாலி அறுத்திருக்கிறேன், எத்தனையோ பொண்ணுங்களை கெடுத்திருக்கிறேன், கணக்கே இல்லை. ஆனா நம்ம வீட்டுல தப்பு. உங்க வீட்டுல இது வரைக்கும் ஏதாவது பண்ணிருக்கனா? இது வரைக்கும் ஏதாவது பண்ணிருக்கனா? நான் ஒண்ணுமே பண்ணலையாப்பா, நான் ஒண்ணுமே பண்ணலையே. அவுட். போடா வெளியே. கெட் அவுட். மனசு கொஞ்சம் பாரமா இருந்தது, அதான் இறக்கி வச்சுட்டு போலான்னு வந்தேன். போயிட்டு வரேன். அப்பா, நான் மருதபாண்டிக்கு ஃபோன் பண்ணிட்டேன்ப்பா. எங்க வந்த? தெரிஞ்சவங்கப்பா, பாத்துட்டு போலான்னு வந்தேன். அனாவசியமா ஒருத்தர் வீட்டுக்குள்ள நுழைஞ்சு மிரட்டுறது சட்டவரம் தெரியாது? இப்ப என்னங்கிற? தப்புங்கிறியா? அடி 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 அடி. தப்புமா? நீ அடிக்கிறியா? விடப்பா. நீ அடிப்பா. நீ அடிக்கிறியா? நீ அடிக்கிறியா? வெளியப்பா. நீ அடிக்கிறியா? நீ அடிக்கிறியா? அடிங்க 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 அடிங்க. போதுமா? திருப்தியா? சந்தோஷமா? முதல்ல வெளியே போ. அனிதா, நீ மாடுற கொலைக்கிற நாய் கடிக்காது. இந்த நாய் அந்த மாதிரிதான். இந்த ரத்தத்தை
உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு அணுவுக்கும் அவன் பதில் சொல்லணும். தோசை ஏன் நான் வாங்கிட்டு வந்தேன்? பிரியாதான் சொன்னேன். ஏய், உனக்கு என்னடி? உனக்கு என்ன வேணுமோ அதை நீ வாங்கி சாப்பிடு. அதை விட்டுட்டு இவங்களுக்கே இதை வாங்கிட்டு வந்தா அவங்களுக்கே அதை வாங்கிட்டு வந்தா நீ ஏடி கேக்குற? உனக்கு பிடிச்ச மாப்பிளையே நான் கரெக்ட் பண்ணி கொடுக்கணும். சுப்ரியா, எனக்கு பிடிச்ச பூரியை சாப்பிடுறதுக்கு உனக்கு கசக்குதா? அடடடடா சுப்ரியா சும்மா இருக்க மாட்டே? ஏமா சும்மா இருக்கணும்? எதுக்கு சும்மா இருக்கணும்? அன்னைக்கு பூரி தான் பிடிக்கும். அதை அண்ணன் வாங்கி கொடுத்தா என்ன சொல்லுவீங்க? பொண்டாட்டி வந்ததும் அவளுக்கு பிடிச்சதை வாங்கி கொடுத்துட்டான்னு சொல்லுவீங்க. அப்படிலாம் இல்லாம அன்னைக்கு பிடிச்சதையும் வாங்கணும், அது அண்ணன் வாங்கி கொடுத்த மாதிரி இருக்கணும், ஆனா தங்கச்சி சொன்ன மாதிரி இருக்கணும் நான் நினைச்சேன். இந்த மரமண்டைக்கு ஒண்ணுமே புரியல. போடி. உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சாதான் உன் கொட்டை அடங்கும். கல்யாணமா? எனக்கா? என்னடி இது நோ நான்ட்டு? அண்ணனுக்கு முடிச்சாச்சு, அக்காவுக்கும் ஏற்பாடு பண்ணியாச்சு, உனக்கும் ஒரு பையனை பாத்துட்டோம்னா எங்க பிரச்சனை தீந்துடும். ஐயே, உங்க பிரச்சனை தீர்த்துக்காக நான் கல்யாணம் பண்ணிக்கணுமா? இத பாருங்கப்பா, இதெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்கன்னு உங்க பொண்டாட்டிக்கு சொல்லுங்க. நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். ஏன் பண்ணிக்க மாட்டேன்? நான் அண்ணா மாதிரி நிறைய படிக்கணும், ஐஏஎஸ் பாஸ் ஆகி கலெக்டர் ஆகணும், கலெக்டர் ஆகி இந்த நாட்டையே கலக்கணும். என்னன்னா ஓகே ஓகே கலக்கு. என்னடா நீ ஓகே ஓகேன்னு தலையாட்டுற? அவளுக்கு இருக்கிற ஒரே அண்ணன் நான் தான். நான் தலையாட்டாம இதெல்லாம் யார் எதுக்காக எடுத்தாங்க தெரியலப்பா. ஒரு வாரமா நம்மள ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. இல்ல பயப்படுறதுக்கு. மே ஐ கம் இன்? எஸ். அடடடடட. வாங்க வாங்க. உட்காருங்க சார். எங்க திடீர்னு ஆபீஸ்க்கு? ஒரு வாரமா யாரோ ஒருத்தன் என்ன ஃபாலோ பண்ணி வீடியோ எடுத்துட்டு இருக்கான். யார் அவன்? தெரியல. எதுக்கு அவங்கள எடுக்கணும்? அதுவும் தெரியல. வீடியோ எடுத்தவங்க தப்பிச்சு விட்டாங்க. கேமரா கேசட் மட்டும் தான் கிடைச்சது. அதுக்கு நான் என்ன செய்யணும்? எடுத்தவங்க யாரு எதுக்காக எடுத்தாங்கன்னு கண்டுபிடிக்கணும். சார், இதுக்கு நீங்க வந்திருக்கவே வேணாம். ஒரு ஃபோன் பண்ணிருந்தா நானே வந்திருப்பேன்ல. பரவாயில்ல சார், எனக்காக கொஞ்சம் சீரியஸா ட்ரை பண்ணுங்க சார் ப்ளீஸ். சார், நீங்க சொல்ல வேணாம் சார். இது என்னோட கடமை. நீங்க கேசட்டை கொடுத்துட்டு இதுல ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டு போங்க. மத்தத நான் பாத்துக்கிறேன். அப்ப நான் வரேன். சார், கூல் ட்ரிங்க்ஸ். நோ தேங்க்ஸ். ரெடி. கம்ப்ளைண்டா கேசட்டா? கண்டுபிடிக்கிறது என் கடமை. காசட்டை கொடுத்துட்டு போங்கன்னு சொன்னீங்க. இப்படி தூக்கி போட்டுட்டா. ஆட்சி மாறதும் ஆளே மாறிட்டியோன்னு நினைச்சேன். ஒருவேளை அரசாங்கத்துக்கு பயந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டோன்னு கூட நினைச்சேன். நீ இன்னும் மாறவே இல்லை. போன ஆட்சியில மக்களை ஏமாத்துன, இப்போ ஆட்சியில இருக்கிறவங்களை ஏமாத்திட்டு இருக்கேன். உன்ன மாதிரி அதிகாரிங்க ஆட்சியில இருக்கிறவங்களுக்கு கூட பயப்பட மாட்டீங்க. ஆட்டி ஓதேனா தான் பயப்படுவீங்க. என்ன அதிகமா பேசுற? நீ என்ன அடிச்சிருவே? நீ மிரட்டுறதுக்கு இது ஒண்ணும் ஆபீஸ் இல்ல. இப்ப நீ அதிகாரி இல்ல.
அடிக்கிறதுக்கு அதிகாரியா இருக்கணுங்கிறது இல்ல. ஆம்பளையா இருந்தா போதும், மனசுல தைரியம் இருந்தா போதும். நான் ஆம்பளையா இல்ல பாக்குறேன். நீ பாரு, இத மாதிரி அத்துமீறி பேசினா கமிஷன் மேலே கை வச்சேன்னு சொல்லி உன்னை உணர தூக்கி போட்டுருவேன். கை வைப்பேன், இந்த கமிஷன் மேலே கை வைப்பேன். ஆனா இப்ப இல்ல, இன்னொரு வாரத்துக்குள்ள வீடியோ எடுத்தவங்க யாரும் கண்டுபிடிக்கல, வீட்டுல வந்து அடிப்பேன், வீதியில விரட்டி அடிப்பேன், இந்த கமிஷன் ஆபீஸ்ல வந்து அடிப்பேன். ஆர்கேவி, நான் கமிஷனர் திருவாசகம் பேசுறேங்க. என்னய்யா? ஒண்ணுல சார், அந்த சந்திரசேகர வீடியோ எடுக்க சொல்லி நீங்க யாராவது ஆள் அமைச்சிங்களா? வீடியோவா? நான் எடுக்க சொல்லு. எனக்கு தெரியாம நீங்க யாரையாவது ஆள் அமைச்சு எடுக்க சொன்னீங்களோன்னு நினைச்சேன். நினைக்காத. என் நண்பன் யாருன்னு கண்டுபிடி. நண்பனா? முட்டாள், எதிர்காலத்துல என் நண்பன்டா. இந்த வீடியோவை எடுத்தவன்